ஹலோ பசங்களா, இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். பால்லேருந்து வீட்டிலேயே எப்படி ஹோம்மேட் பன்னீர் செய்கிறது அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பால் பாக்கெட் இன்றைக்கி நான் வந்து 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 4 பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வினிகர் வந்து ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். சிந்தட்டிக் வினிகர் வாங்காதீங்க. இது வந்து சாலட்ஸுக்குன்னு சொல்லிட்டு வினிகர் விற்கும், அது வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஆப்பிள் சடார் வினிகர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 லிட்டருக்கு வந்து ஒரு 50 ml பக்கம். இந்த கிளாஸில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி அளவுக்கு மேலே தண்ணி கலக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டாக்கா, பன்னீர் செய்கிறதுக்கு வந்து மோல்டு விற்கிது. இந்த மாதிரி மோல்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மோல்டு. இதை வந்து இதுக்குள்ளே போட்டுடணும். இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு உள்ளே பன்னீர் போட்டுட்டு இதை மூடி வைக்கணும். இந்த மோல்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரமெல்லாம் வந்து லைட்டாக பிசுறு தட்டின மாதிரி வருது. அடுத்தது வந்து இந்த மோல்டு இருக்குது பாருங்கள், இது வந்து என்னோடய பழைய மோல்டு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அழகாக பக்காவான ஒரு க்யூபான ஒரு பன்னீர் கிடைக்கும். அப்படி இதெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, ஓட்டையாக இருக்கிற ஒரு வடிகட்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு மெல்லிசான ஒரு காட்டன் கிளாத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நம்ம பன்னீரை வந்து முறித்து இதில் போட போகிறோம். பன்னீரை முறிக்கிறதுலேயும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயந்தான், ஆனாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் சொல்கிறேன், பார்க்கலாமா? இப்போ வந்து அடுப்பில் பால் காஞ்சிகிட்ருக்குது. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் வினிகர் வாட்டர் ரெடி பண்ணிவிடுவோம். வினிகர் சொன்னேன் இல்லையா, ஒரு 50 ml வினிகர். வெறும் வினிகராக ஊற்றாமல், வினிகர் இல்லைன்னாக்கா லெமன் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டில் தயிர் இருக்கும் பார்த்திங்களா, தயிர் நல்லா புளிச்ச தயிர், அதை எடுத்துக்கணும். அது வந்து ஒரு கிளாஸு, பாதி டம்ளர் தயிரும் பாதி டம்ளர் தண்ணியும் ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து நம்ம கீழே வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே தான் நான் இந்த வடிகட்டி வச்சுருக்கேன். இப்படி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா, அந்த வே வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுவேன். அந்த வே வாட்டர் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, குருமா செய்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வே வாட்டர் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை வடிகட்டி பாட்டிலில் வச்சு ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது அடுப்பில் பால் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக காயணும்லாம் கிடையாது, நல்லா சூடேறினா போதும். பொங்கி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சுனாக்கா போதும். நம்ம அந்த வினிகரும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், ஊற்றிட்டு ஒரு 1 மினிட் தான் ஆச்சு. அந்த பாருங்கள் கடலில் ஆரம்பிக்குது பாருங்கள். நீங்கள் நல்லா பொங்க விட்டுட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து அப்படியே திரியாக வரும், பன்னீர் உதிரியாக வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். அவ்வளோதான், 1 மினிட் தான் ஆயிடுச்சு. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கலர் தெரியுது அவங்களுக்கு, லைட்டாக ஒரு க்ரீனிஷ் கலர் வரும், ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோ கலர் வரும். இது வந்துச்சுனாலே உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தெரியுதா கலர்? அவ்வளோதான். நம்ம வந்து பாலை கொதிக்க வைக்கலாம் இல்லை, நல்லா ஹீட் ஆனால் மட்டும் போதும். வினிகர் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து மோல்டுலேயும் எடுக்கலாம், வடிகட்டியும் எடுக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இங்கே தண்ணி வந்து இதில் வந்து வே வாட்டர் இருக்குது. வே வாட்டர் வந்து வடிஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ நீங்கள் மோல்டில் போடணுன்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வரைக்கும் தான் இந்த மோல்டு பிடிக்கும். இது நம்ம 2 லிட்டர் போட்டிருக்கோம், அது வந்து பத்தாது. அதனால உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன்.
இந்த மாதிரி நல்லா ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த மூடி போட்டு மூடி இது மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும். நம்ம இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிடணும். வச்சிங்கன்னா தண்ணி எல்லாம் வடியுது பாருங்கள், இந்த மாதிரி வடிஞ்சிடும். மீதியை வந்து நம்ம இதில் போடலாம், இந்த மோல்டில் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா எல்லா பன்னீரையும் ஒரே பாக்ஸில் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு கீழே தண்ணி வடிகிற மாதிரி வைக்கணும். வெயிட்டை தூக்கி வச்சாச்சு, அவ்வளோதான். இது வந்து அப்படியே ஒரு 2 hours கிட்ட அப்படியே தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து வே வாட்டர் இருக்குது. நான் வந்து நிறைய வே வாட்டர் இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்தது. நான் பாதி எடுத்துகிட்டு பாதி மட்டும் தான் வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு. அதுக்கெலாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 hours கழிச்சாக்கா பன்னீர் ரெடி. 2 hours கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இல்லை ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுதான் இது. இந்த விளிம்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஈவனாக வரல பாருங்கள், அதுதான் இதில் இருக்கிற ட்ராபேக்கு. இப்போ நம்ம வந்து பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நல்ல பாலை கொதிக்க வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா ஒரு மாதிரி திரியாக கொட்டும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே உதிரியாக கொட்டாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இது நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. என்ன ரெசிபி வேணால் பண்ணிக்கலாம், என்ன சைஸில் வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நீங்கள் எவ்வளோ குட்டி பீஸா போட்டால் கூட உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். நீங்கள் நல்லா கொதிக்க வச்ச பாலில் போட்டிங்கனாக்கா அப்படியே உதிரியாக கொட்ட ஆரம்பிக்கும். எவ்வளோ குட்டி பீஸ் பாருங்கள். அதுதான் அதில் இருக்க ஒரே ட்ரிக். அதான் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லைட்டாக அந்த கலர் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, க்ரீனிஷ் எல்லோ வர ஆரம்பிக்கும் போது டக்குன்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பிரியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த ஹீட்லேயே அது வந்து கரெக்டாக ஆகிடும். நீங்கள் எடுத்து வடிகட்டிடுங்க. இவ்வளோ தான் பன்னீர் செய்கிறதுல இருக்கிற ட்ரிக்கு வந்து, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இனிமேட்டுக்கு இதில் நான் வந்து எத்தனை கிராம் 2 லிட்டர் பாலில் வந்து எத்தனை கிராம் பன்னீர் வருதுன்னு சொல்லிவிட்டு அளந்து காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு, நம்ம வந்து 2 லிட்டர் பாலில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிடச்சிருக்கு வெயிட் பார்ப்போம். பாருங்கள், கிட்டத்தட்ட 400 rupees பாருங்கள், கிட்டத்தட்ட 400 grams கிடச்சிருக்குது. நம்ம வந்து 2 லிட்டர் பால் வந்து அந்த க்ரீன் கலர் பாக்கெட் வந்து 86 rupees தான். நம்மளுக்கு வந்து 86 rupeesக்கே 400 grams கிட்ட கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் விட நம்மளுக்கு வந்து 50% சீப்பு. இப்போ ஒரு பெரிய ஃபேமிலியெலாம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி செய்ய கற்றுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து இதோட டேஸ்ட்டே தனி தான். நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீரோட கம்பேர் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இதை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இனிமேட்டுக்கு வர வீடியோஸ்லாம் காட்டுறேன். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம். அதே தான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு
இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நான் வந்து இப்படி பெரிய பீஸாக தான் வைப்பேன். ஏன்னா நம்ம பெரிய பீஸாக வச்சுட்டோம்னாக்கா நம்ம எந்த ஷேப் வேணுமோ நம்ம வெட்டி சமைக்கும் போது என்ன ரெசிபியோ தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். இது வந்து கட் பண்ணி காமிச்சதால இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது. இப்படியே வச்சு பால்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, சில்லறை, அதில் வந்து மூடி வச்சுருங்க. மூடி சில்லறையில் வச்சுருங்க. ஒரு 4 days வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. அதுக்கு மேலெலாம் வச்சுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரமாக சமைச்சு எப்படியும் ஒரு 2 days சமைச்சிருவோம். மேக்ஸிமம் 2 days தான். அதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்ருங்க. இப்படி வச்சாலே போதும். சில்லறையில் வச்சுருங்க. ஓகேவா? பாருங்கள், பாலோடு சேர்த்து நல்லா தள்ளி இப்படி ஒரு மாடு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே பன்னீர் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அந்த வே வாட்டரும் ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி 2 லிட்டர் இதில் நிறைய வரும். அதில் வந்து நீங்கள் பாதி கீழே ஊற்றிட்டிங்கன்னா கூட பாதியை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பசிய சமையலுக்கு அதெல்லாம் ஒரு 2-3 days ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ cook healthy, eat healthy, stay healthy. Bye.